சேனல்ல உள்ள வரும்போது அவருடைய வர்ஷிப் வேற லெவல். அப்படியே ஒரு ஹீரோ பாடுற மாதிரி பாடிட்டு இருந்தார். பார்த்த உடனே நானும் ஹஸ்பண்ட் விழுந்துட்டோம் அவருடைய அன்புல. நல்லா அந்த குடும்பத்து மேல ஆண்டவருடைய அழைப்பு, அன்பு, அபிஷேகம் சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு நிரப்பி வச்சிருந்தார் ஆண்டவர். பிள்ளைங்களும் சரி, ஐயாவும் சரி, அம்மாவும் சரி, மோசஸ் தம்பியும் சரி, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான தாளந்த ஆண்டவர் கொடுத்து முழு குடும்பமா ஊழியம் செய்யறாங்க. நானும் என் வீட்டாரும் கர்த்தரே சேவிப்போம். ஆமென். இந்த நாள்ல கூட யூத் மீட்டிங் சொன்னாலே, வாலிபனே மனம் திரும்பு, திரும்பல அவ்வளவுதான் ஒன்னு ஒரு கெதி பண்ணிடுறேன். அதனாலதான் வாலிப கூட்டம் மொத்தம் எங்க இருக்கு? பப்ல, கிளப்ல. மச்சான் வாடா, நான் போய் என்னது இங்க நல்லா இருக்கும், இங்க போய் என்ஜாய் பண்ணலாம். ஏன் சர்ச்சுக்கு வர மாட்டாங்க வாலிப பிள்ளைங்க? கடினமான உபதேசம். அப்படி இல்லை, அன்புல திருத்தணும். ஆமென். அன்புக்கு முன்னால எல்லாம் விழுந்துருவாங்க. பெரிய வெப்பன் எது தெரியுமா உலகத்துல? லவ். ஆமென். சொல்லுங்க, நான் இயேசுவை காதலிக்கிறேன். I love Jesus. I love you Jesus. உள்ளத்துல ஆழத்துல இருந்து சொல்லுங்க, I love you Jesus. I love Jesus. நான் இயேசுவை காதலிக்கிறேன். உண்மையா சொல்றீங்களா? ஆமென். ஆமென். ஏன்னா ஒருத்தர் மேல நம்ம அன்பு வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், என்ன வேணும் செய்வோம், என்ன வேணும், எந்த எக்ஸ்ட்ரீம் லெவல் வேணும் போவோம். ரைட்? அதுதான் ஜீசஸ் பண்ணார். உங்க ஒவ்வொருத்தரையும் அவர் எவ்வளவு நேசிச்சார் தெரியுமா? சிலுவையில கடைசி துளி ரத்தத்தையும் உங்களுக்காக சிந்தினார். நம்ம அப்பா சிந்தல, அம்மா சிந்தல, கேர்ள் ஃப்ரெண்ட் சிந்தல, பாய் ஃப்ரெண்ட் சிந்தல, ஃப்ரெண்ட்ஸ் சிந்தல. கரெக்ட்? அவர் மட்டும் தான். நிறைய பேர் நிறைய சொல்லுவாங்க, நான் உன்னை ரொம்ப நேசிக்கிறேன் மச்சான், நீ வந்து என் கிளாஸ்மேட்டு, நாங்க 10 வருஷம் ஃப்ரெண்டு. எதனா ஒரு பிரச்சனை வந்தாச்சுன்னா தான் தெரியும் யார் யாரை நேசிக்கிறாரு. ஸ்விட்ச் ஆஃப், போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு அந்த பக்கமே தலை வச்சு பழக்க மாட்டாங்க. அதுக்காக நான் எல்லாரையும் குறை சொல்லல, நமக்கு எல்லாருடைய அன்பும் வேணும். ஆனா முதலாவது அன்பு யாருக்கு? தேவனுக்கு. நம்ம தேவனுக்கு கொடுக்க வேண்டியதை நம்ம கொடுக்கும் போது மற்றது எல்லாம் எங்க இருக்கும்? உன் பாதப்படியில. ஆமென். நம்ம கிறிஸ்துவுக்குள்ள என்னவா இருக்கிறோம்? கிறிஸ்து நமக்கு தலையா இருக்கிறாரு, நம்ம சரீரமா இருக்கிறோம். எபேசியர் 2:8 சொல்லப்பட்டிருக்கு, நம்ம கிறிஸ்துவோடு கூட உன்னதத்துல உட்கார்ந்து இருக்கிறோம். சகலமும் கிறிஸ்துவின் கீழே, பாதப்படியின் கீழே கீழ்ப்படுத்திருக்கான். அப்போ கிறிஸ்துவின் சரீரம் யாரு? நம்மளுடைய காலின் கீழே சகலமும் கீழ்ப்படுத்திருக்கு. ஆமென். படமா கீழ்ப்படுத்திருக்கு, ப்ராஸ்பரிட்டியா கீழ்ப்படுத்திருக்கு, ஞானமா கீழ்ப்படுத்திருக்கு, வெற்றியா கீழ்ப்படுத்திருக்கு, படிப்பா கீழ்ப்படுத்திருக்கு. சொல்லுங்க, இன்னைக்கு நீங்க வந்து அநேக காரியத்துல தோல்வியோடு வந்திருக்கலாம். சொல்லுங்க, அந்த தோல்வியை காரின் கீழே கீழ்ப்படுத்திருக்கு. ஜெய கிறிஸ்து தலையா இருக்கிறாரு. ஜெய கிறிஸ்து தலையா இருக்கிறாரு. நான் அவருடைய சரீரமா இருக்கிறேன். இயேசுவின் ஜெயம் என்னுடைய ஜெயம், இயேசுவின் வெற்றி என்னுடைய வெற்றி, இயேசுவின் ப்ராஸ்பரிட்டி என்னுடைய ப்ராஸ்பரிட்டி. ஹalleluya. ஆமென். ஒரே ஒரு வசனம் மட்டும் நான் வாசிக்கிறேன். 119 Psalms 9. யாரா வாசிங்க? வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான், முது வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்கிறதினால் தானே. ஆமென். ஆமென். இன்னைக்கு வந்து வாலிப பிள்ளைங்களை குறித்து நம்ம ஏன் அதிகமா பாரப்படணும் தெரியுமா? எல்லாருக்கும் யூத் தான் வேணும். ஒரு எலெக்ஷன் போனீங்கன்னா யூத் வேணும். அவங்களை மிஸ்யூஸ் பண்றாங்க. ஒரு காலேஜ்ல பாத்தீங்கன்னா அங்கேயும் அவங்கள வந்து தவறான வழியில நடத்துறாங்க. அதே தான் பிசாசு பண்றான். ஆனா நம்ம ஏசப்பா என்ன பண்றாரு? வாலிப நாட்கள்ல தான் நம்மளை அதிகமா தெரிஞ்சுக்கிறாரு. சிருஷ்டிகர நினை,
ஏன் இதை வந்து வயதானவங்களுக்கோ சிறு பிள்ளைங்களுக்கோ கொடுக்கலன்னா, அந்த ஏஜ் வந்து என்னத்தை நினைக்க பண்ணும்? சூடான ரத்தம் சொல்றாங்களே, ரத்தம் துடிக்குதுடா மச்சான் அப்படியே. நான் இப்படிதான் பேசுவேன். வீட்டுல எப்படியோ இங்கேயும் அப்படி. ஐ வில் நாட் ஆக்ட். நான் ஆக்டிங்கே பண்ண மாட்டேன். என் பேச்சு எங்க போனாலும் நீங்க பாத்துக்கோங்க, ஆன்லைன்ல அப்படியே தான் இருக்கும். இப்படியே தான் நான் நேச்சுரலாக பேசுவேன். ரத்தம் துடிக்குதுடா மச்சான், அவன் சொன்னா பாரு ஒரு வார்த்தை, அங்கே போட்டு தள்ளியிருப்பேன். தனியா மாட்டிக்கிட்டேன். 4 பேரை செட் பண்ணி போய் தூக்குறேன் பாரு அவனை. யங்ஸ்டர்ஸ் மட்டும் தான் இது தோணும். பழி வாங்குற வரைக்கும் ரத்தம் கொதிப்பு நிக்காது. அதனாலதான் ஏசப்பாவும் அந்த யங்ஸ்டர்ஸ், அந்த யூத்ஸை வந்து சரியான வழியில நடத்தணும். பரிசுத்தப்படுத்துறது, வாலிபன் தன் அடைய பரிசுத்தப்படுத்துறதுன்னா என்ன தெரியுமா? நம்ம சிந்தைய தேவனை பக்கம் திருப்புறது. பரிசுத்தம்னாலே ஃபோக்கஸ் ஆன் ஒன் திங். பரிசுத்தம்னாலே அன்பு, லவ் ஆஃப் காட். உன்னுடைய ஃபோக்கஸ, உன்னுடைய பரிசுத்தத்தை எதுக்கு நேரா திருப்பு? தேவனுக்கு நேரா திருப்பு. லவ் ஆஃப் காட். ஹோலினஸ் மீன்ஸ் நத்திங். லவ் ஆஃப் காட், ஆண்டவருடைய அன்புக்கு நேரா திருப்பு. சொல்லுங்க, இன்னைக்கு ஆண்டவரை நம்ம நேசிக்காம மற்ற காரியங்களை நம்ம முன்னாடி வச்சிருக்கலாம். நம்ம எழுந்த உடனே ப்ரேயர் பண்ணாம மொபைல பார்க்கலாம், டிவி பார்க்கலாம், ஃபேஸ்புக் பார்க்கலாம். எது பார்த்தாலும் வாயில என்ன அறிக்கை பண்ணுங்க? ஏசப்பா, நான் இதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் நேரம், ஃபர்ஸ்ட் டைம், தி பெஸ்ட் டைம் நான் உங்களுக்கு மட்டும் தான் கொடுக்குறேன் ஆண்டவரே, யாருக்குமே கிடையாது. முதன்மையான நேரம். நிறைய பேர் நினைக்கிறாங்க நம்ம வந்து தசமாம்சம் காணிக்கை கொடுத்துட்டான், இட்ஸ் எனஃப், நான் காணிக்கை கொடுத்துட்டேன், தசமாம்சம் கொடுத்துட்டேன், போதும், என் ஆண்டவர் ப்ராஸ்பெரிட்டியில் ஆசீர்வதிச்சிருவாரு அப்படின்னு. கிடையாது. 10ல் 1 பங்குன்றது நேரத்தை குறிக்கிறது. முதலாவது தசமாம்சத்தை நீ எப்படி தேவனுக்கு கொடுக்குறியோ அதே போலதான் முதலாவது நேரம், அதிகாலை நேரம். எழும்பின உடனே, உங்களுக்கு ஒருவேளை 8 மணிக்கு எழும்பலாம், 7 மணிக்கு எழும்பலாம். அந்த எழுந்த உடனே இல்லை சுத்திகரித்து ஆண்டோடைய சமூகத்துக்கு போங்க. பாருங்க, இது எல்லாமே உங்க பாதத்தின் கீழ்படுத்திருக்கும். உங்களை தேடி வரும். நன்மையும் கிருபையும் என் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் என்னை பின் தொடர்ந்து வரும் சொல்லி தாவீது சொல்கிறான். எப்படி அப்படி சொல்ல முடியும்? நன்மை கிருபைனா என்ன? எல்லா நன்மை, எல்லா ஆசீர்வாதம். ஒரு சொந்த வீடு இருக்கலாம், இல்ல உங்களுக்கு ஒரு படிப்பு இருக்கலாம், இல்ல கோல்டு இருக்கலாம், இல்ல ஒரு கார் இருக்கலாம். இது எல்லாம் ஆசீர்வாதம் தான். இது எப்படி வரும்? உன்னை தேடி வரும். ஆனா நம்ம என்ன பண்றோம்? அது பின்னாடியே ஓடுறோம். எனக்கு இது கிடைக்குமா, அது கிடைக்குமா? நான் எப்படியோ 30 வயசுக்குள்ள சொந்த வீடு நான் கட்டிடணும், பேங்க் பேலன்ஸ் வச்சிடணும், இவ்வளவு கோல்டு, என் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன் பாஸ்டர், நான் இவ்வளவு பவுன் சேர்த்துடணும். அது பின்னாடியே போறோம். கடினமான உழைப்பை நம்ம போடுறோம், கஷ்டப்படுறோம், வேர்வை சிந்துறோம். ஆனா கையில திரும்பி பார்க்கும்போது ஒன்றும் இல்லை. கதறோம் ஆண்டோடைய சமூகத்துல வந்து, ஆண்டவரே எனக்கு இது பத்தல, அது பத்தல, என் பிள்ளைக்கு கல்யாணம் வச்சிருக்கேன், காசு இல்லை, நகை வேணும், சரியான மாப்பிள்ளை கிடைக்கல. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உன்னை தேடி வரும், உன் பின்னாடி சுத்தம். வீட்டுல உட்கார்ந்து இருப்பீங்க, கொண்டு வந்து ஒரு செக் கொடுத்துட்டு போவாங்க. வீட்டுல உட்கார்ந்து இருப்பீங்க, ஒரு கார் எடுத்துட்டு வந்து வச்சுட்டு போவாங்க. ஆமென். நம்ம ஆண்டவர் பெரியவருங்க. அவர் சிலுவையில உங்களை நேசிக்கிறேன்னு ப்ரூவ் பண்ணிட்டாரு. கரெக்டா? நம்ம எப்போ ப்ரூவ் பண்ணுவோம்? ஆண்டவரே நாங்க உங்களை தான் நேசிக்கிறோம்னு. எப்படி ப்ரூவ் பண்ண முடியும்? ஒருத்தரை நம்ம நேசிக்கும் போது அவங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு நம்ம நடக்கும் போது. கீழ்ப்படிதலைன்னா நான் நியாயப்பிரமாணத்தை சொல்ல, தேவனுடையது தேவனுக்கு கொடுங்கள், ராயினுடையது ராயினுக்கு கொடுங்கள். முதலாவது அது 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஆண்டவருக்கு கொடுத்துட்டு மீதியான 24 மணி நேரம் இருக்கு, இல்ல 22 மணி நேரம் இருக்கு. அந்த 22 மணி நேரத்தை நீ யூஸ் பண்ணுப்பா. 2 பெருசா 22 பெருசாங்க பேசணும். 22 பெருசு, அந்த பெருசு உனக்கு கொடுத்திருக்கிறாரு இயேசு. ஆமென். 2 சின்னது, அது என்கிட்ட கொடுத்துரு. ஃபர்ஸ்ட் அந்த 2 என்கிட்ட கொடு, நான் பெருக்கி உங்ககிட்ட கொடுக்குறேன். அந்த 22 மணி நேரத்தை
பெருக்கிறார் ஆண்டவர். ஒருத்தர் 42 மணி நேரம் வேலை செஞ்சாலும் கிடைக்காத அந்த கூலி, அந்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கு ஆண்டவர் பெருக்கி கொடுக்கிறார். ஆமென், ஆமென். ஆனா பிசாசு என்ன பண்ணுவான்னா அந்த 2 மணி நேரம் தான் திருடுவான். அந்த காலையில 1 மணி நேரம் அட்லீஸ்ட் 1 hour ஆச்சு கொடுங்க, விழித்திருந்து ஜெபிங்கன்ற ஆண்டவர். நமக்கு அப்பதானே தூக்கம் வரும், அப்பதானே ஃப்ரெண்ட், அந்த நேரத்துக்கு தான் ஃப்ரெண்டு கால் பண்ணுவாங்க, வாட்ஸ்அப் போகும், இல்லை யாரோ ஏதோ ஒரு வீடியோ அனுப்பிச்சிருப்பாங்க தேவையில்லாதது. அதை பார்த்தீங்கன்னா டைம் தான் வேஸ்ட் உங்களுக்கு, அதில் பிரயோஜனம் கிடையாது. திரும்பி பார்க்கும்போது நமக்கு பிரயோஜனம் கிடையாது. டைமை திருடுற ஆஃபீஸர்ஸ் நமக்கு தெரியாமே திருடுறோம். ஸோ இன்னைக்கு சொல்லாமா, ஆண்டவரே உகந்ததானது முதன்மையானது உங்களுக்கு மட்டும் கொடுக்குறேன்ப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus, thank you Lord. நான் உங்களை நேசிக்கிறேன்னு நான் வாயில அழுல சொல்லாம I will prove Lord, நான் அதை ப்ரூவ் பண்ணி காமிக்கிறேன். ஆண்டவர் சமயத்துல சொல்லாமா? ஆமென், ஆமென். ஒரு அப்பா வந்து பிள்ளைய பார்த்து சொல்றாங்க, ராஜா உன்னை நான் ரொம்ப நேசிக்கிறேன் செல்லம் தங்கம் அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு என்ன பண்றாரு, நல்ல கிஃப்ட் அந்த பிள்ளைக்கு பெஸ்டானதை எடுத்துட்டு வந்து கொடுக்குறாரு. ஆனா அந்த பிள்ளை என்ன பண்ணுது, அதை வாங்கிட்டு அப்பா தேங்க்யூ நீங்க கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஒரு நன்றியோ ஒரு தேங்க்ஸ் கிவோ இல்லை ஒரு முத்தம், செல்லமா ஒரு முத்தம் அப்பாவுடைய கண்ணுல. இன்னைக்கு ஏசப்பா அதான் எதிர்பார்க்கிறாரு. உன் அன்பு உன் முத்தம் எனக்கு கொடு, உலகத்துக்கு கொடுத்துடாத, உலகத்துக்கு கொடுத்துடாத. உலகம் வெறுமை, திரும்பி பார்க்கும் போது வெறுமை. ஆனா அதை ஆண்டவர் நிரப்புறாரு, நிரப்பி வச்சிருக்கிறாரு. நீ உன்னுடைய அன்பை ஆண்டோடைய சமூகத்துல விதைக்கும் போது, நேரத்தை விதைக்கும் போது, ஹானரை விதைக்கும் போது அப்பா என்ன பண்றாரு, நமக்கு என்ன தேவையோ எல்லாத்தையும் கொடுக்கிறார். நம்ம செஞ்சாதான் அவர் செய்யறாரா? எவ்வளவு பேர் இன்னைக்கு வந்து கீழ்ப்படிதலோடு இருக்கிறோம், எவ்வளவு பேர் வந்து இன்னைக்கு ஆண்டோடைய சமூகத்துல ஆண்டோடைய உண்மையான நேரத்தை, சரியான நேரத்தை உங்களுக்கு கொடுக்கணும் நம்ம சொல்றோம். நம்ம கொடுத்தாலும் கொடுக்காத விட்டாலும் ஆண்டவர் வந்து நமக்கு செஞ்சுட்டு தான் இருக்கிறாரு. ஆமென். நமக்கு சாப்பாடு கொடுக்குறாரு, நல்ல ட்ரெஸ் கொடுக்குறாரு, நல்ல சம்பளம் கொடுத்திருக்காரு, நல்ல உறவுகளை கொடுத்திருக்கிறாரு. ஆமென். அப்பா என்ன செய்யணுமோ தாம் பிள்ளைகளுக்கு செஞ்சுட்டு தாங்க இருக்கிறாரு. ஆனா நம்ம தான் நிறைய நேரத்துல ஆண்டவரே கொஞ்சம் ஒரு 1/2 hour அப்புறம் வர ஜெபிக்கிறது. அந்த 1/2 hour தள்ளி போட்டீங்கன்னா அப்படியே அது போயிட்டே இருக்கும். சரிங்களா? ஸோ இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில நன்மை பார்க்கல, உயர்வு பார்க்கல, ஆசீர்வாதம் பார்க்கல, செழிப்பு பார்க்கல, வாழ்க்கை அப்படியே போயிட்டு இருக்கு பல வருஷமா. அப்படின்னீங்கன்னா கொஞ்சம் உங்களை சோதிச்சு பாருங்க. நான் வந்து நியாயப்பிரமாணமா சொல்லலை இது, சரிங்களா? டேடி வந்து நம்மளுக்கு நம்ம கொடுத்தாலும் கொடுக்காதையும் அவருடைய கிருபை நம்மளை தாங்கும், ஏங்கும், நடத்தும். ஆனாலும் அவரை ஹானர் பண்ணும்படியாக நான் தேவனானால் என்னுடைய கனம் எங்கே சொல்றாரு அப்பா. Where is my honor? Yes, அப்பா கிட்ட வீட்டுல நம்ம பேசுவோம், டேடி அப்படி இப்படி கொஞ்சம் பேசுவோம். ஆனா அப்பா வந்து தலைமை ஸ்தானத்துல 4 பேர் ஆபீசர்ஸ் கூட உட்கார்ந்து இருக்கும் போது நம்ம ஹானர் பண்ணுவோம். டேடியா இருந்தாலும் அஃபிஷியலா தான் அவரை போய் நம்ம பார்ப்போம். என் அப்பா சொல்லிட்டு போய் பூந்து விளையாடுவோம், சரிங்களா? ஸோ ஹானர் வேற, அன்பு வேற. அன்பு எல்லா நேரத்திலையும் நம்ம செலுத்தலாம், ஹானர் வந்து அதுவும் நம்ம எல்லா நேரத்திலையும் செலுத்தலாம். ஆமென். மனசுல கூட நம்ம செலுத்தலாம். எனக்கு ஜிஆர்பி பாஸ்டர் கிட்ட பிடிச்ச ஒரு விஷயம்னா, அவர் யாரை பத்தியும் புறம் கூறவே மாட்டாரு, பின்னாடி பேசவே மாட்டாரு. இது ரொம்ப பிடிக்கும். ஆமென். யார் ஒரு கஷ்டப்படுத்தினாலும், மனசுக்கு கஷ்டப்படுத்துற மாதிரி வார்த்தைகளை பேசினாலும் அப்படியே மன்னிச்சுட்டு சிரிச்சுட்டு ஒரு இன்னொரு நல்ல பாட்டு பாடுவார். அவ்வளோ நல்ல விஷயம். ஐ லவ் தட். அப்படிதான் நம்ம இருக்கணும். ஆமென். யோசிச்சு நம்மளால என்ன பண்ண முடியும்? சிந்திச்சு யோசிச்சு ஒரு முழம் கூட்ட முடியுமா, இல்ல குறைக்க முடியுமா? எதுவுமே பண்ண முடியாது. ஆமென். ஸோ ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம ஜெபிக்கும் போது, ஒப்பு கொடுக்கும் போது, உண்மையா ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டியதை நம்ம கொடுக்கும் போது நமக்கு அப்பா என்ன கொடுக்கணுமோ ஆல்ரெடி கொடுத்துட்டு இருக்கிறாரு. ஆமென். கிறிஸ்துவுக்குள்ள நமக்கு எல்லாமே கொடுத்திருக்கிறாரா?
இதுக்கப்புறம் ஏசப்பா இதெல்லாம் கொடுக்கணுமா? இல்ல, எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு. நம்ம தரித்திரத்தை சுமந்தாரு, ப்ராஸ்பரிட்டியை கொடுத்திருக்கிறாரு. நம்ம வியாதியை சுமந்தாரு, அவருடைய சுகத்தை நமக்கு கொடுத்திருக்கிறாரு. ஆமென். ஒவ்வொன்றும் ஆண்டவர் நமக்கு செஞ்சுட்டு இட் இஸ் ஃபினிஷ், முடிச்சிட்ட மகனே, முடிச்சிட்ட மகளே, இதோ நீ பாத்துக்கோ, பிசாசின் கிரியா நான் ஜெயிச்சிட்டேன், தோல்வியா நான் ஜெயிச்சிட்டேன். ஆமென். அப்படிதான் ஆண்டவர் சொல்றார். எல்லாமே முடிச்சிட்டோம். அப்ப ஏன் நம்ம கையில வரல? ஏன் வரல? இவ்வளவு வருஷம் ஜெபிக்கிற ஒரு வீட்டுக்காக, ஒரு பணத்துக்காக, ஏன்னா நம்ம கொடுங்க கொடுங்க கொடுங்கன்னு ஜெபிச்சுட்டு இருக்கோம். இல்ல, ஆண்டவர் சொல்றாரு, கொடுத்துட்டேன், நான் வாங்கிட்டேன், நான் ரிசீவ் பண்ணிட்டேன். பிதாவாகிய தேவன் தன்னுடைய பிள்ளையாக ஒரே குமாரனாக இயேசு கிறிஸ்துவே கொடுத்திருக்கும் போது மற்றதெல்லாம் கொடுக்காம இருப்பாரோ? தம் பிள்ளையே விதைச்சிட்டாரு, தம் பிள்ளையே சிலுவையில அடக்கி ஒப்பு கொடுத்துட்டாரு, மற்றது கொடுக்க மாட்டாரா? அவருடைய அன்பு எவ்வளவு பெருசு பாருங்களே, பாருங்களே, அவருடைய அன்பு எவ்வளவு பெருசு. வீடு கொடுக்க மாட்டாரா? கோல்டு கொடுக்க மாட்டாரா? பிசாசு பொய் சொல்றான், நம்ம காதுல பொய்யான வார்த்தைகளை பேசுறான். பத்தியா, நீ இவ்வளவு நாள் ஜெபிக்கிற, சர்ச்சுக்கு ஓடுற, உபாச கூட்டத்துக்கு போற, ஐயா கூப்பிடும் போதெல்லாம் போய் நிக்கிற, உங்ககிட்ட ஒரு கார் இருக்கா, நீ நல்ல காலேஜ்ல உனக்கு அட்மிஷன் இருக்கா, இந்த படிப்பு உன்னால படிக்க முடியுமா, இந்த ட்ரெஸ் உன்னால போட முடியுமா, இந்த சேலரியில உனக்கு வேலை கிடைக்குமான்னு பிசாசு பொய் சொல்றான். அவன் ஏசப்பாவே ஏமாத்தின ஆள் தானே, நம்மளை விட்டுட்டு வந்தா என்ன? நீ தேவனுடைய குமாரனா இருந்தா இந்த கல்ல அப்பமாக்கு குடு அப்படின்னு சொல்லி கேட்கிறான் ஆண்டவர் கிட்ட போயிட்டு, அப்பமாக்கி சாப்பிடு. ஆண்டவரே ஏமாத்துறான், நம்மள ஏமாத்தாம இருக்குமா? ஆனா நமக்கு சத்தியத்தாரிகள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். நமக்கு தெரிஞ்சிருக்கிறோம், இட் இஸ் ஃபினிஷ்ட். சிலுவையில எல்லா காரியத்தையும் ஏசப்பா செஞ்சு முடிச்சிட்டு தான் பரத்துல போய் உட்கார்ந்து இருக்கிறாரு. எபிசியன்ஸ் 2:8 தியானிங்க. 2:8 என்ன சொல்லப்பட்டிருக்கு? சகலமும் கிறிஸ்துவின் பாதத்தின் கீழ் கீழ்ப்படுத்திருக்கு. எல்லாமே என் பாதத்தின் கீழ் கீழ்ப்படுத்திருக்கு. கிறிஸ்து என்னுடைய தலையா இருக்கிற, நான் அவருடைய சரீரமா இருக்கிறேன். கிறிஸ்து என் தகப்பனா இருக்க, நான் அவருடைய பிள்ளையா இருக்கிறேன். புத்திர சுவிகர ஆவியை எனக்கு கொடுத்திருக்கிறார். நான் சர்வெண்ட் கிடையாது, நான் வேலைக்காரன் கிடையாது, நான் பிள்ளை. பிள்ளைக்குரிய உரிமை எனக்கு இருக்கு. I have rights and authority. அப்பாவுடைய எல்லா சொத்தும் என்னுடையது. அப்பாவுடைய சொத்து பிள்ளைக்கு தானே வரணும். ஏன் வரல? ஏன் இன்னைக்கு நம்ம கிட்ட இல்ல? நம்ம கொடுங்க 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 நம்ம ஜெபிச்சிட்டு இருக்கோம். இல்ல, ஆண்டவர் எனக்கு சொந்த வீட கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம், எனக்கு கார் பங்களோஸ் கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம், என் பிள்ளைக்கு நல்ல படிப்பு ஞானத்தை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம், என் பிள்ளைக்கு நல்ல எதிர்காலத்தை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். நன்றி, thank you Jesus. நன்றி பலிகளை ஏறெடுங்க. இதுக்கப்புறம் செய்யறதுக்கு ஒண்ணுமே இல்லைங்க. எவ்ரிதிங் இஸ் finished. கர்த்தருடைய முடிக்கப்பட்ட finished work தான் நம்ம பேச வந்திருக்கிறோம். நம்ம நியாய பிரமாணத்துல இல்ல, நம்ம கிருபையின் காலத்துக்குள்ள இருக்கிறோம். அந்த கிருபைன்றது ஒரு காரியம் கிடையாது, அது ஒரு நபரா இருக்கிறது. அந்த கிருபை இயேசு கிறிஸ்துவா இருக்கிறது. உங்களுக்குள்ள எங்களுக்குள்ள கிரியை செய்கிற அந்த கிருபையின்படி, அந்த சத்தியத்தின்படி, அந்த அழைப்பின்படி ஒவ்வொருத்தரும் ஆவியானவர் நடத்தி செல்றார். ஆமென். Hallelujah. Thank you Jesus. Thank you Lord. Thank you Lord. Thank you Lord. நன்றி நன்றி. கைகளை தட்டலாம், நல்ல கைகளை தட்டுவோம்.